கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். 2024 மெகா ஆக்ஷனில் ஏகப்பட்ட பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏகப்பட்ட பிளேயர்ஸ் புது புது டீம்ஸுக்கு போக போகிறாங்க. இது எல்லாமே ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது, ஹர்திக் பாண்டியா. அவருடைய டீலுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்குப்பா, எந்த பிளேயர் வேணாலும் எந்த டீமுக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கிற டாபிக், ரோஹித் சர்மா நெக்ஸ்ட் இயர் வேறு ஒரு டீமுக்கு மாற போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ கன்ஃபார்ம் செய்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரோஹித் சர்மா சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை வந்துட்டு ரித்திகா, அதாவது ரோஹித் சர்மாவுடைய ஒய்ஃப், ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு அதை பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரோஹித் சர்மாக்கு அப்ரிசியேஷன் போஸ்ட் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் போட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் சைடில் வந்துட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே போய் ரித்திகா பண்ணல. அந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ அப்படிலாம் எதுவுமே பண்ணல. ஆனால் சிஎஸ்கே போட்ட அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த எல்லோ கலர் ஹார்ட்டை போட்டாங்க, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் ஹேட் பண்ணுறாங்களாங்கிற விஷயம் 2 மாதத்துக்கு முன்னாடியே போச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட கோச் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு வீடியோவில் ஹர்திக் பாண்டியா, அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுடைய கான்ட்ரவர்சி பற்றி பேசும்போது இது முழுக்க முழுக்க போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குது, ரோஹித் சர்மா அப்படி போனால் மேபி எந்த டீமுக்கு போகிறக்கான சான்ஸ் இருக்குது, மெகா ஆக்ஷனில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நியூஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்காகவே செப்பரேட் வீடியோ இருக்குது. ஸோ அதுவும் இப்போ தான் போட்டிருக்கோம், போய் கண்டிப்பாக பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாளில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயம், மும்பை இந்தியன்ஸோட கோச் வந்துட்டு மார்க், அவர் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காரு வேர்ல்டு லெவலில். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போ மும்பை இந்தியன்ஸோட கோச்சாக இருக்கீங்க அண்ட் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வந்திருக்காரு, இந்த மூவ் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி ஆங்கர் கேட்கும்போது அவர் வந்துட்டு இந்தியன் ஆடியன்ஸ் வந்துட்டு ஒருத்தர் மட்டுமே வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ ஹிட்மேன் ரோஹித் சர்மா பற்றியே பேசுகிறாங்க. அவருக்கு 36 வயசு பக்கம் ஆகுது, அவரோட ஃபிட்னஸ் லெவலில் போயிடுச்சு, அவர் சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சிட்டாரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யங் கேப்டனை பார்க்குறோம். ஸோ அவருக்கு 36 ஆகி போச்சு. அண்ட் ஹர்திக் பாண்டியா இப்போ கேப்டனாக போட்டோம்னா அடுத்த 10 இயர்ஸுக்கு சாலிடான கேப்டனாக இருப்பாங்க. ஸோ சச்சின் போன புதுசில் ரோஹித் சர்மா வந்தப்போ இப்படித்தான் தக்க தையன்னு குதிச்சாங்க, சச்சினையே கேப்டன்லேருந்து தூக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரோஹித் சர்மா பண்ணாத ரெக்கார்டு இருக்கா? ஸோ அதே மாதிரி எங்களால் முடியும், ஹர்திக் பாண்டியாவையும் கோப்பை வாங்க வைப்போம். ஸோ யாரும் எங்களை திட்ட வேண்டாம்னு சொன்னப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உண்மையாலுமே டீம் மேனேஜ்மெண்ட்குள்ளே என்ன நடந்துச்சு, ரோஹித் சர்மா வெளியிலேருந்து தூக்குனீங்களான்னு கேட்டால் இல்லை, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீலை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஹர்திக் பாண்டியா என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சாரு அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ்லேயே அதே சேலரி தான் தராங்க, கேப்டன்சி இருக்குது, நாங்கள் ஏன் உன் டீமுக்கு வரணும், ஸோ நான் உங்கள் டீமுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சேலரியை தாண்டி எனக்கு அந்த கேப்டன்சியை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டப்போ நாங்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால தான் ரோஹித் சர்மா வந்துட்டு வெளியில் கொண்டு போனால் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரோஹித் சர்மா வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் பேசியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு இன்டர்வியூ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரித்திகா அதுக்கு வந்துட்டு இல்லை, இதில் வந்துட்டு எதுவுமே எப்படி சொல்கிறதுனா எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்ட் கிடையாது, ஒரு சில விஷயங்கள் ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது சும்மா 10 எரியுது, ஒன் ஃபேமிலி மும்பை இந்தியன்ஸ்னு சொல்லி போட்டு கிழிச்சு வறுத்தெடுத்துட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில். ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ரவர்சியாக போயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, ட்ரேட் விண்டோவில் ஹர்திக் பாண்டியா வாங்கினனுக்கே கேப்டன் அனௌன்ஸ் பண்ணல. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ட்ரேட் விண்டோ க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க. பிகாஸ் ரோஹித் சர்மா கேப்டன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா மேபி வேறு ஃப்ரான்ச்சைஸ் அப்ரோச் பண்ணினா அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு போயிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. பர்ஃபெக்டாக ட்ரேட் விண்டோவில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக். ஸோ மும்பை இந்தியன்ஸே பார்த்தோம் அப்படின்னா 2ஆக பிரிஞ்சிருச்சு. அண்ட் ஹர்திக் பாண்டியா ஏகப்பட்ட பேர் அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸோட கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சம்திங் என்னமோ வந்துட்டு கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், 0.2 என்னோ வந்துட்டு கம்மியாகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபேன் பேஸ் எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க, ரோஹிட்லேருந்து ஏன் தூக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே பியூர் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும்போது மேபி ரோஹித் சர்மாவை அடுத்த இயர் வேறு ஜெர்சியில் பார்க்க முடியுமா? அப்படி பார்க்கும்போது எந்தெந்த டீமுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெகா ஆக்ஷனில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ரோஹித் சர்மாவை இந்த இயர் பர்ஃபார்ம் பண்ணுறாரான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அந்த வகையில் 2 ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி தான் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல. பிகாஸ் ஏன்னு கேட்குறீங்களா, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு தோனி இருக்க மாட்டார், ஒரு யங் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. அதே மாதிரி மெகா ஆக்ஷனில் இன்னொரு மிகப்பெரிய மாற்றம், ரிஷப் பண்ட் சிஎஸ்கே வரக்கான சான்ஸும் 100% இருக்குங்க. இந்த நவம்பரோட அவரோட டீல் முடியுது. ஸோ அடுத்த வருஷம் டீல் அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு கூட அவர் வந்துட்டு போட முடியும். பிகாஸ் சிஎஸ்கேவோட தலையான நம்மளுடைய தோனியோட தான் ஒரு பயங்கர ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, ஏகப்பட்ட நியூஸும் போயிட்டு இருக்கு. மேபி இந்த நவம்பரில் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடும், அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி ரோஹித் சர்மா லீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ரோஹித் சர்மா 100% விலகிறாரு அப்படின்னு சொன்னால் வேறு ஃப்ரான்ச்சைஸ் அப்ரோச் பண்ணால் சிஎஸ்கேக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு அவருக்கு 36 வயசு ஆச்சு, ஒரு 4 வருஷம் விளையாடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் இருக்குப்பாரு. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல மூவ் தான்.
இதை தாண்டி ஆர்சிபிக்கு நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அந்த ரோ அண்ட் கோ ரோஹித் சர்மா அண்ட் கோலியை ஒரே டீமில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணல. ஸோ அந்த மாதிரி கழட்டி விட்டுட்டாங்க. ஸோ பட்ஜெட்டை பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை ஆர்சிபி ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்சிபிக்கு போவாங்க, சிஎஸ்கே போவாங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் எப்படி நீங்கள் கழட்டி விடுவாங்க தைரியமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியாவில் நான் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 4 பேர் தான் வந்துட்டு ரீட்டைன் பண்ண முடியும் இல்லையா? அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து 4 பிளேயர் தான் ரிட்டைன் பண்ண முடியும். மற்ற எல்லாரையுமே ஆக்ஷனில் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் ரைட் டு மேட்ச் கார்டு, அதாவது ஆல் டீம்னு சொல்லக்கூடிய அந்த கார்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பும்ரா கண்டிப்பாக நெக்ஸ்ட் 10 இயருக்கு சாலிடான ஒரு பிக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவையும் வந்துட்டு அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சூப்பராக ஆடிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ், இதை தாண்டி ஏதாவது ஒரு ஃபாரினருக்கு தான் போவாங்க. ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை அவங்க பேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கம்மியாக இருக்குது. ஏன்னா இவங்க 3 பேர் இது போக திலக் வர்மா, நெஹல் வதேரா இத்தனை டேலண்ட் விட்டு உருவாக்கி வச்சிருக்காங்களே, யங்ஸ்டர் யாரையுமே விட மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் தூக்கி கண்டிப்பாக உள்ள போடுவாங்க. இது போக இஷான் கிஷன் இருக்காரு, ஏகப்பட்ட வேல்யூபிள் பிளேயர்ஸ் இருக்கும்போது ரோஹித் சர்மா தான் ஏஜ் ஃபேக்டர். நீங்கள் வேல்யூ பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்காங்க. ரோஹித் சர்மா மட்டும்தான் 36, கொஞ்சம் ஹையாக தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸோட அந்த ரீட்டைன் லிஸ்ட்டில் ரோஹித் சர்மா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி இந்த சீசன் வந்துட்டு செமையாக பேட்டிங் ஆனார் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவரே கலண்டுருவார். ஸோ அதுதான் இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு கூட அவர் கேப்டனாக இருப்பாராங்கிறத ஐம் நாட் ஸ்வார் அபவுட் தட்ங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அப்படி கேப்டனாக இருந்தால் முடிச்சுட்டு இதெல்லாம் இருந்து வெளியில் போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ரோஹித் சர்மா இருக்கார். பிகாஸ் பிசிசியோட பிஹேவியர் அப்படி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா சொந்த டீமும் காலை வாங்குறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் பார்க்கும்போது ரோஹித் சர்மா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காருங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலாக இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஸ்வாராக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ரோஹித் சர்மா இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 பேர் தான் ரீட்டைன் பண்ண முடியும். பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், அப்படி இல்லை 4வது ஆப்ஷனாக வந்துட்டு இஷான் கிஷன், திலக் வர்மா, நெஹல் வதேரா, ஏகப்பட்ட பேட்ஸ்மேன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பவுலர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஃபாரினர் டெவால் பிரேவிஸ் இருக்காரு, ரொமேரியஸ் அப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதில் யாரோ ஒருத்தர் போயிடுவாங்க. ரோஹித் சர்மாவை பேக் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம் தான். அப்படி பார்க்கும்போது வேற ஃப்ரான்ச்சைஸுக்கு அவர் ஆடுறது ஹைலி பாசிபிள். டெல்லி கேபிட்டலுக்கு ஆடினா கூட எந்த விதமான மாற்றம் கிடையாது. பிகாஸ் ரிசர்வ் பண்ணிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ரோஹித் சர்மாவை டெல்லி கேபிட்டல்ஸ் புக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது. ஆனால் இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.